டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செய்தி சமீபத்தில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு இ பாஸ் தேவை என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. தற்போது இ பாஸ் நடவடிக்கையால் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம். ஹரிஹரன் வணக்கம். இ பாஸ் தொடர்பான தமிழக அரசின் தகவல் என்ன? திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மற்றும் ஊட்டி வருகை தரும் வெளி மாநில மற்றும் மாவட்ட வாகனங்கள் 7/5/24 மற்றும் முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ பாஸ் பதிவு செய்து வர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் வழிமுறைகளை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் வர எந்த தடையும் இல்லை எனவும் பேருந்துகளில் பயணிப்பதற்கு இ பாஸ் தேவையில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அறிவிக்கப்பட்டுள்ள TNGA உடன் அறிவித்த மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ள சைட்டை பயன்படுத்தி இ பாஸ் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் இ பாஸ் பதிவு செய்பவர்கள் ஆட்டோ ஜெனரேட்டர் மூலம் இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். இந்த இ பாஸ் கால அவகாசம் உள்ளிட்ட விவரங்கள் QR கோட் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நமது நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அவர்களது கைபேசி எண் வாயிலாகவும் வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இமெயில் மூலமாகவும் அடிப்படை விவரங்கள் சமர்ப்பித்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் பெயர், முகவரி, எந்த வாகனத்தில் வருகை புரிகிறார்கள், வாகனத்தில் எத்தனை நபர்கள் வருகிறார்கள், தங்கும் இடம் உள்ளிட்ட விவரங்களை செய்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட பதிவெண் கொண்ட ஒவ்வொரு வாகனங்களும் இ பாஸ் பதிவு செய்து வருகை தர வேண்டும் என்பது கட்டாயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் பதிவெண் கொண்ட வாகனங்கள் வத்தலகுண்டு RDO அலுவலகத்தில் பதிவு செய்துக்கலாம் அல்லது கொடைக்கானல் நகராட்சியில் பதிவு செய்து ஒரு முறை பதிவு செய்து கொள்ளலாம் என்ற முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானல் வரும் வாகனங்களுக்கு 3 அடையாள கோடுகளுடன் வழங்கப்பட உள்ளது. உள்ளூர் பகுதி பொதுமக்களுக்கு பச்சை நிற அடையாள கோட்டுடனும், வேளாண் விளைபொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்கள், அடிப்படை தேவை மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு நீல நிற அடையாள கோட்டுடனும், சுற்றுலா மற்றும் வர்த்தக ரீதியான வாகனங்களுக்கு ஊதா நிற அடையாள கோட்டுடன் இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. எனவே கொடைக்கானல் நகராட்சியின் வெள்ளி நீர்வீழ்ச்சி சுங்கச்சாவடியில் பதிவு செய்த பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஊட்டிக்கு நேற்று உள்ளூர் பதிவில் கொண்ட வாகனங்கள் அனுமதி இல்லாமல் இ பாஸ் பதிவு செய்யாமல் அனுமதிக்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று கொடைக்கானலில் உள்ளூர் வாகனங்களும் ஒருமுறை இ பாஸ் பெற்று செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தெளிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஹரன்.
டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.